viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை நம்ம அன்றாட சமையலில் பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலைக்கு மருத்துவ குணம் அதிக அளவில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி செஞ்சு நம்ம டயட்டில் சேர்த்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. கருவேப்பிலையில் ஃபோலிக் ஆசிடும் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்கிறனால இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை அவங்க டயட்டில் சேர்க்கும்போது ஹீமோக்ளோபின் அளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கருவேப்பிலை பொடி தாராளமாக எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஜீரண சக்தியை மேம்படுத்துது. கருவேப்பிலையை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க டயட்டில் சேர்க்கும்போது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. பலவிதமான மருத்துவ குணங்களை உடைய இந்த கருவேப்பிலையை பொடியை எப்படி செஞ்சு நம்ம டயட்டில் சேர்க்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கருவேப்பிலை பொடி சூடான சாதத்தோட நெய் ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு தேவையான ஜாமானை முதல்ல எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேப்பரில் போட்டு ஈரம் இல்லாமல் உலர்த்தி எடுத்துக்கிங்க. இப்போ வடைச்சட்டியில் கருவேப்பிலையை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. கருவேப்பிலையோட நிறம் மாறக்கூடாது. கருவேப்பிலை சுருள ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் மாற்றிடலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கிங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வரணும். வறுக்கும் போதே நமக்கு வாசனை அருமையாக வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேறு தட்டில் மாற்றிடலாம். இதே பேனில் இருந்துச்சுன்னா சூட்டுக்கு இன்னும் கருக ஆரம்பிச்சிரும். அதனால் உடனே தட்டில் மாற்றிடுங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். சீரகம் பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் மாற்றிடுங்க. ஒரு பேனில் புளி, வத்தல், கல்லுப்பு 3ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். புளி 2 பீஸ் எடுத்திருக்கேன். 4 வத்தல் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 வத்தல் சேர்த்து போட்டுக்கிங்க. புளி இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது. நல்லா வறுத்துட்டு இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 20 பல் பூண்டு சேர்த்துக்கிங்க. பூண்டை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிங்க.
இப்போ அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கருவேப்பிலை பொடி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.